எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மாலா என்ற பொண்ணின் கதை. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன கையோட அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. வெளிநாட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணு தனியாக இருக்குது. அவங்க கொழுந்தனார் கூட இருக்காங்க, அவங்க மாமியாரும் இருக்காங்க. மாமியார் நல்லா அன்பாக பார்த்துக்கிறாங்க. குழந்தனாரும் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்லா அன்பாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட டெய்லியும் கால் பண்ணி பேசும். அவங்க ஹஸ்பண்டும் நல்லா பாசமாக தான் இருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, ஒரு 6 மாதம் போகுது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யூஸ் பண்ணி ஆரம்பிக்கவும் அவங்களுக்கு தோணுது, எல்லாரும் போஸ்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோலாம் போடுறாங்க, நம்மளும் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஃபோட்டோ போட்ட உடனே நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு, நிறைய லைக்ஸு, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய வருது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. சூப்பராக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. அப்படியே அவங்களுக்கு அது மேலே ஒரு ஆர்வமாகி இன்னும் அதிகமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது சில பசங்க அவங்க மேலே இன்னும் அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்க 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 அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு போதை மாதிரி ஆகவும் அவங்க கேட்குற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் இது அவங்க கொழுந்தனாருக்கு தெரிய வருது. அவங்க தனியாக அவங்க அண்ணியை கூப்பிட்டு போய், என்ன அண்ணி நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, இது இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, கிளாமராக வேறு உங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கீங்க ஃபேஸ்புக்கில், அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னுமே அந்த பொண்ணு மாலா ரொம்பவே பதட்டப்படுறா, அழுகுறா. என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்கள் அண்ணங்கிட்ட சொல்ல வேணாம், வேணும்னா என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது. உங்கள் மேலே உள்ள மரியாதையில், உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் இப்படி சொன்னேன், நீங்கள் இன்னும் இவ்வளோ சீப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த ரூம்லேருந்து கோவத்தோடு வெளியில் போயிடுறான். அவங்களுக்கு ஒரே பதட்டம். ஜூ நம்ம என்னடா செய்ய போகிறோம், அவர் வந்தாராக்கும் நம்ம என்ன பதில் சொல்கிறது, ஃபோன் போட்டு வேணால் ஏதாவது பேசிடுவானோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, என்னடா பண்ணுறது அப்படின்னு குழம்பி போயிருக்கிறா. அப்படியே அவங்க அம்மா கிட்ட ஏதோ ரகசியமாக பேசுகிற மாதிரி இந்த பொண்ணுக்கு பார்க்குறா. ஏதோ சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது நம்மளை பற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா, ஆமாண்டா நீ சொல்கிற சரிதான்டா, அவனை வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் போட்டு அவங்கள வர சொல்லிடுறாங்க. உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அவங்க அம்மாவுக்கு. அப்புறம் வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ இங்கே இருந்துக்கோ, இங்கேயே வேலையை ஏதாவது பாரு, எத்தனை நாளைக்கு தான் பொண்டாட்டியை விட்டுட்டு தனியாக போயிருப்ப அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு அவங்களும் அங்கேயே ஒரு கடையை வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்துட்ருக்கும்போது ஒரு நாள் 2-3 நாள் கழித்து எல்லாத்தையுமே தம்பி என்கிட்ட சொல்லிட்டான், நீ ஏன் ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதட்டி பேசவும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னதான் சொல்லி வச்சிருக்கானோ தெரியலையே, நம்மளா ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டு இது முழிக்கிறதுக்கு நம்ம பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னுமே அவங்க ஹஸ்பண்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு போகுது. அங்கே போனதுக்கப்புறம் இன்னும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிகமாகவே பதட்டமாயிருது. என்ன பண்ணுது, விஷத்தை குடிச்சிருது. விஷத்தை குடிச்சு வீட்டில் ரொம்ப அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஐசியூவில் வச்சிருக்காங்க. அப்போ தெரியப்படுத்துகிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு, என்ன நடந்துச்சு, நீங்கள் என் பொண்ணை என்ன பண்ணீங்க, இங்கே வந்தோன்னே இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாலே அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே போகிறாங்க. போய், ஏம்மா அந்த மாதிரி முடிவு பண்ண நீ, நான் உன்னை எதுவுமே பேசலம்மா, ஃபேஸ்புக்கில் நீ ஃபோட்டோ போட்டதுக்கு மட்டும்தான் ஏன் இப்படி போடுறன்னு சொல்லலான்னு நினச்சேன், நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீ ஏன் எதுக்கு என்ன இவ்வளோ பயந்து ஏன் இப்படி பண்ண,
அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நான் வேணான்னு சொன்னா நீ போடாம இருக்க போற அவ்வளோதானே. இதுக்கு போய் எதுக்கு நீ விஷத்த குடிச்ச? நான் எதுவுமே பண்ணலம்மா. நீ இல்லாம நான் இப்படிம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு அழுது கண்ணீர் தண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஃபேஸ்புக்ல ஃபோட்டோ மட்டுமா? அப்படின்ட்டு அப்படியே அழுதுகிட்டே சரிங்க இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில போயிடுறாங்க. அவங்க மாமியார் வர்றாங்க. ஏம்மா இந்த மாதிரிலாம் பண்ண? என்னம்மா பிரச்சனை? என் பையன் உன்னை எதுவுமே பண்ணலையேம்மா. இப்போ 2 பேரும் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு தானம்மா அவனை வந்து அங்கேருந்து கூப்பிட்டேன் நான். எத்தனை நாளைக்கு தான் நீயும் தனியாகவே இருப்பேன்னு தானம்மா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவுமே நடக்காமல் ஏம்மா இப்படி பண்ண? நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது தாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. யாருமே கிளாமரா ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டதை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அவங்க. கன்ஃபியூசன். அதுக்கப்புறம் அவங்க குழந்தனார் கடைசியாக வர்றாங்க. வந்து ஏன் அண்ணி நீங்கள் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க? நான் அண்ணங்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணுறாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். நார்மல் ஃபோட்டோ. அதுவே அண்ணனுக்கு பிடிக்கல. அதனால் நான் சொல்லிக்கிறேன்டா, இனிமேல் அவள் ஃபோட்டோ ஷேர் பண்ண மாட்டாடான்னு மட்டும்தான் சொன்னார். நானும் வேறு எதுவுமே சொல்லலை. எனக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. எங்கள் அண்ணன் கூட நீங்கள் சந்தோஷமாக வாழணும். அதனால தான் எங்கள் அண்ணனை எப்படியாவது வர வைக்கணும், உங்களோட சேர்த்து வாழ வைக்கணும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே அண்ணே, நான் எதுவுமே சொல்லலை இன்ன வரைக்கும். இதுக்கு மேலேயும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க கொழுந்தனார் வந்து கடவுளாகவே தெரிஞ்சிருக்காரு. எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை யூஸ் பண்ணிக்கன்னு வேற சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே ரொம்ப வேதனைப்படுறா. இப்படி ஒரு நல்ல பையனை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. அவசரமாக அவர் இந்தியா வந்ததுக்கு காரணம் அதுதான். எங்கள் வீட்டில எல்லாம் சொல்லி இன்னும் அசிங்கப்படுத்துவீங்க. அதனால தான் நானே செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்படிலாம் நினைக்காதீங்க அண்ணி, நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழணும் அண்ணி அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நல்லபடியாக போய் இனிமேல் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை, நீ ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ மட்டும் போடாத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க அவங்க ஹஸ்பண்டு. சரிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஆண் 1 பொண்ணு 1, 2 பசங்க இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து எப்பயுமே அவள் நன்றி கடன் பட்டதாக ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறா குழந்தனாருக்கு. இந்த கதையில் வந்து என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து காசு வந்து எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். அந்த கல்யாணம் முடிஞ்ச வயசில் அந்த டைமில் ஹஸ்பண்ட் கூட ஒய்ஃப் வாழணும், கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோடு வரும்போது ஒரு சில காரணத்துக்காக விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் எங்கே போனாலும் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் வாழணும். இல்லையா, நம்ம இந்தியாவில் இல்லாத வேலையா, இங்கேயே கூட பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரே ஒரு தடவை தான். நம்ம இறந்துட்டோன்னா திரும்ப நம்ம பிறப்போமா, இல்லை எப்படி பிறப்போம், யார் வீட்டில் பிறப்போம்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இருக்கிற வாழ்க்கையை கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழலாம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.